இந்த நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிடுது. சொர்க்கத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க கடவுள்கிட்ட கேட்குது, எனக்கு எதனா ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு. உடனே அந்த கடவுள் உனக்கு என்ன ஆசை இருக்குன்னு சொல்லுன்றாரு. நான் வந்து என்ன ஓனரோட லவ் ஸ்டோரியை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுது. சரி உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், நீ மனுஷனா மாறி போய் சேர்த்து வை, நீ நாயா இருக்கிறது யாருக்கிட்டுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அங்கேருந்து மேலேருந்து தள்ளி விட்டுறாரு. இதுவும் மனுஷனா கீழே போகும்போது பார்த்தா ஒரு பொண்ணு மேலே மோதி அந்த பொண்ணை கிஸ் பண்ணிடுது. அந்த பொண்ணு நீ எப்படி நான் மேலேருந்து வந்து விழுற அப்படின்ட்டு கேட்க இவன் வந்து பதறி போயிட்டு ஐயோ கண்டுபிடிச்சிருவாளான்ட்டு உடனே பார்த்தா பூனை இருக்குது. இல்லை அந்த பூனையை தூக்க போனா அப்போ விழுந்துட்டேன்னு அவன் சொல்ல உடனே ஒரு நாய் வந்து இவனை பார்த்து கொலைக்கும் போது உடனே அவன் வந்து என்ன பண்றானா அவன் பாஷையிலே பேசி அந்த நாயை ஃப்ரெண்ட் ஆக்கிடுறான். இந்த பொண்ணு அந்த நாயை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஆசைப்படுறா. அப்ப இவனு சொல்றேன் எனக்கு யாருமே இல்லை என்னையும் கூட்டிட்டு போனேன். இந்த பொண்ணு சொல்றேன் என் ஆஃபீஸ்ல நல்லா வேலை வாங்கி தரேன், நீ நல்லா சம்பாதிப்பேன்ட்டு. உடனே இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இவனோட நாய் புத்தியை காமிக்கிறான். உடனே அங்க இருக்க டாய்ஸ் எல்லாம் எடுத்து விளையாண்டுட்டு இருக்கா. உடனே இந்த பொண்ணு தூக்கத்துல இருந்து ஏஞ்சி வந்து பார்க்கும்போது இவன் என்னடா இவன் எப்படி நான் டாக் மாதிரி விளையாண்டுட்டு இருக்கானேன்ட்டு இவ்வளவு சந்தேகப்பட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் பக்கத்துல இருக்க நேபர்ஸ்க்கு ஃபுல்லா டிஸ்டர்ப் ஆகுது இவன் கத்தி கத்தி விளையாடுறது. அவங்கள மிரட்டி துரத்தி விட்டுறான். அப்புறம் பார்த்தா இந்த பொண்ணு என்ன பண்றான்னு பார்த்தாங்கன்னா இவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்ட்டு. அப்புறம் இவங்களோட நாயை இவங்க தான் சாவடிச்சிருப்பாங்கன்ட்டு இவருக்கு தெரிய வருது. இவங்க போறப்போ பேசிட்டே போறாங்க. அப்போ இந்த பொண்ணு வந்து பழி வாங்கணும்னு இவங்க கிட்ட சொல்லி 2 பேரும் பிளான் போடுறாங்க அவங்கள பழி வாங்குறதுக்கு. அப்போ இவங்க 2 பேர் ஸ்கிப்பிங் ஆடிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரால தூங்க முடியல. இவங்க வந்து கேட்கறாங்க நாங்களே தூங்கிட்டு இருக்கோம், நாங்களாம் ஸ்கிப்பிங்லாம் ஆடல, எந்த சவுண்டும் போல போங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. திரும்பி போய் இவங்க படுக்கும் போது திரும்பியும் இவங்க வந்து அவங்களை தூங்க விடாம இவங்களும்